இருடா க்ளோஸர் பேட்டு அந்த புதர்கள் எல்லாரும் அவங்க கடந்து போறாங்களாம். நெக்ஸ்ட் டிச்சஸ் அப்படின்னா வாய்க்கால், டிரைனேஜ் தெரியுமா? அழுக்கு நீர்லாம் சேர்ற இடம் டிரைனேஜ், அந்த மாதிரி ஒரு வாய்க்கால் எல்லாத்தையும் அவங்க கடந்து போறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் லைன், and charging along like troops in a battle. troops அப்படினா வந்து படைகள் சொல்வாங்க. இப்போ ஒரு போருக்கு படைகள்லாம் கிளம்பி போவாங்க. எப்படி போவாங்க? ரொம்ப ஸ்லோவா, ரொம்ப பொறுமையா கிளம்பி போவாங்க. டக்கு ரொம்ப ஃபாஸ்டா கிளம்பி அந்த எதிர்ப்படையை தாக்குறதுக்கு எப்படி ஃபாஸ்டா போவாங்க. அந்த மாதிரி இந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ ஃபாஸ்டா தாக்க போற மாதிரி அவ்வளோ ஃபாஸ்டா வந்து இந்த ட்ரெயின் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. On through the meadows and the horses and the cattle. meadows அப்படினா வந்து புதர்வெளி, செடிகள்லாம் இருக்குல்ல, அதுதான் meadows அப்படின்னு சொல்லுவோம். horses அந்த புதர்வெளியில யார் யார் இருக்காங்க பார்த்தா horses and cattle. horsesனா என்னன்னு பார்த்தா நம்ம குதிரைகள் வந்து அந்த புதர்வெளியில மேய்து. ஸோ அப்புறம் cattle அப்படினா கால்நடைகள் யார் யார் சொல்லுவாங்க? அந்த மாடு, இதெல்லாம் கால்நடைகள் cattle சொல்லுவோம். அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? புதர்வெளியில மேய்ச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்க ட்ரெயின்ல போகும்போது பார்த்துட்டே போறாங்க. நெக்ஸ்ட், all of the sides of the wheel and the train fly as thick as driving rain. ஸோ இங்க வேற என்னென்னலாம் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா hill and plain. hill அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் நம்ம காட்டுமே, மலையும் அவங்க கடந்து போறாங்களாம். plain அப்படின்னா வந்து சமவெளி, அதாவது ஒரு இடம், சமமா ஒரு இடம் இருக்கு, அந்த மாதிரி இடத்தையும் அவங்க கடந்து போறாங்களாம். மலை மாதிரி இருக்கிற இடத்தையும் அவங்க கடந்து போறாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. fly as thick as driving rain. இப்போ வந்து ரெயின் மழை பார்த்தது இருக்கும், ரொம்ப பொறுமையா பெய்யும்போது நம்ம என்ன பார்ப்போம்? டிராப்ஸா வரத பார்ப்போம். ரொம்ப மழை தூரல் போடுச்சுன்னா நம்ம டிராப்ஸ் வரத நம்ம வந்து பார்க்கலாம், நம்ம மேலே ஒன்றா விழும். ஆனா மழை பெய்யுது ஃபாஸ்டா பெய்யுதுன்னா எப்படி பெய்யும்? டக்கு டக்கு டக்குன்னு பெய்ஞ்சிட்டே இருக்கும். டிராப்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதெல்லாம் இவங்க சொல்றாங்க. மழை துளி மாதிரி அடுத்தடுத்து ரொம்ப ஃபாஸ்டா போய்கிட்டே இருக்கு அந்த ட்ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. And ever again in the wink of an eye, painted station whistle by. So ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு கடந்து தானே ட்ரெயின் போகும். அந்த ட்ரெயின் எப்படி விசில் அடிச்சுட்டே போகுது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லா ஸ்டேஷனும் டப்பு டப்புன்னு போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Here is a child who clambers and scrambles. Clambers and scrambles அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மரத்து மேலே ஏறி. இப்போ அந்த ட்ரெயின்ல அவர் போகும்போது என்ன பார்க்கறாரு அப்படின்னா ஒரு சைல்டு, ஒரு பையன் வந்து என்ன பண்றான்னா மரத்து மேல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கான். எதுக்காக ஏறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூபெர்ரி. ஆல் பை ஹிம்செல்ஃப் அண்ட் கேதரிங் பிராம்பிள்ஸ். பிராம்பிள்ஸ் அப்படின்னா வந்து ப்ளூபெர்ரி மரம். ஸோ அதை பறிக்க வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மரத்து மேல ஏறினான். அதையும் இவர் பார்க்கறாரு. ஸோ அதான் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க ட்ரெயின்ல போகும்போது டக்கு டக்கு டக்குன்னு பார்க்கறாரு. நம்ம வந்து டாய் ட்ரெயின்ல போறோம்னா ரொம்ப ஸ்லோவா பார்த்துட்டு போறோம். நம்ம வந்து உண்மையான ட்ரெயின்ல போறோம்னா ஸோ இந்த விஷயம் ஒரு டக்கு டக்கு டக்குன்னு பார்க்கறாரு. அதை வந்து ஒரு போயமா எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட், here is a tramp who stands and gazes and there is a green forest sticking the daisies. tramp அப்படின்னா வந்து பெக்கர் சொல்லுவோம். பெக்கர்னா யாரு? பெக்கர்னா பெக்கர் மேன் யாரு சொல்லுவோம்? அம்மா தாயே யாரு யாரு கேட்பா? பெகர்ஸ்னா அவங்க தான். சூப்பர் சூப்பர், ஞாபகம் வந்துச்சு உனக்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட். கவனிங்க, லெட் அஸ் கம் டு தி லெசன். போயம் அப்படின்றவங்க வந்து டிராம்ப்னா பெக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அந்த மரத்துல அந்த பையன் ஏறுறாங்க ப்ளூபெர்ரி பெக்கர், அதை வந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காரு அந்த பெக்கர் அப்படின்னு சொல்றாங்க. And there is a green forest swinging the daisies. daisies அப்படின்னா வந்து பூ, அது ஒரு வகையான பூ ஓகேங்களா. அந்த பூவை என்ன பண்றாங்கன்னா அவங்க அங்க நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம், பூ கட்டுவாங்களா? ஸ்விங்கிங் அப்படின்னா வந்து பூவை கட்டுறது. ஸோ
ஸோ அந்த டெய்சஸ் பூவை வந்து அங்க இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா பூ வந்து அப்படியே போகணும்னா போத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? Here is a car run away in the road, lumping along with a man and a dog. கார்னா என்னன்னு பார்த்தோம் நம்ம சார்ட்ல. கார்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ நம்ம வந்து ட்ரெயின்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு ரோட ஒன்று பார்க்குறாரு. அந்த ரோட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா கார் இருக்கு. அந்த மாட்டு வண்டி இருக்கு. அந்த மாட்டு வண்டியில நிறைய லோடு இருக்கு, நிறைய மேனும் இருக்காங்க. அதாவது லோடுனா நிறைய பொருள்லாம் வச்சிருக்காங்கல்ல, பொருளும் ஏற்றிட்டு போறாங்கன்னா அது கூடயே யார் இருக்காங்கன்னா ஒரு சில மனுஷங்களும் உட்காந்துருக்காங்க. அவங்களையும் சேர்த்து அந்த மாட்டு வண்டியில கூட்டிட்டு போறாங்க. ஓகேங்களா? And here is a mill and there is a river, each in glimpses and gone forever. So என்ன சொல்றாங்கன்னா போகும்போது இன்னொன்னு பார்க்கறாங்க, மில்லையும் பார்க்கறாங்க. மில்லுனா என்னது? ஆலைகள் தெரியுமா? சக்கரை தயாரிக்கிற ஆலை தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? சரியா? பால்ல செய்யறது ஆலைகள். ஆலை சக்கரை ஆலை தெரியாதா? சக்கரை ஆலை நெல்லிக்குப்பத்தில் இருக்க தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் சக்கரை ஆலை? தெரியுமா? பாரிஸ்லேயும் சாக்லேட் வருதல்ல, அங்கே செய்கிறது தான் அது. ஸோ அதுதான் மில் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அந்த மில்லையும் வந்து கடந்து போறாங்கன்னா ரிவரையும் கடந்து போறாங்க. ரிவர்னா ஆறு, ஆறையும் வந்து ராணா கவனிங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. ஈச்சே கிளிம்ஸ் வந்து gone forever. ஈச்சே கிளிம்ஸ் அப்படின்னா வந்து டக்குன்னு இது எல்லாமே நடக்குது, இது